தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக திரு ஜே பி நட்டா அறிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கருதுகிறேன். தமிழனுக்கு ஒரு கிடைத்த மணிமகுடமாக கருதுகிறேன். அதே வேளையில் இன்றைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுவது அவருடைய வழக்கமாக வைத்திருக்கிறார் சொன்னாலும் கூட இன்னைக்கு அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நமது தமிழர் என்கின்ற முறையில் மகாராஷ்டிரா மேதகு ஆளுநராக இருந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருப்ப மிகப்பெரிய வெற்றியும் நமக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஆகும். இதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி கூட்டணியாக இருந்தாலும் சரி, இவர்களை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகவும் அமைகிறது. அதே நேரத்தில் இவ்வளவு சாதாரண மனிதர்களையும் மேதகு ஆளுநராக இந்திய ஜனாதிபதியாக ஆக்குகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நமது அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். தமிழர்கள் சார்பாக அனைத்து இந்திய நமது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மனமார்ந்த நன்றியை நாங்கள் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு உற்ற நண்பனாக நாங்கள் அவரை எப்பொழுதும் பாவித்து நேற்று கூட நாங்கள் வழி அனுப்பி வைத்தோம் சென்னையிலிருந்து. இவ்வளவு பெரிய ஒரு நட்புக்கு எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டிலிருந்து முக்கியத்துவம் அல்லது பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த வகையில தமிழ்நாட்டிற்கான பெருமை பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தாண்டி பலன்களாக பார்க்கலாம் திரு நயினார் நாகேந்திரன்? இது அதாவது ஒரு நாட்டின் துணை ஜனாதிபதியாக ஏற்கனவே நமது மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த வேளையில் நமக்கு கிடைத்திருக்க ஒரு பெரிய நல்ல ஒரு பங்களிப்பு நமது தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி திரு நயினார் நாகேந்திரன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.